சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. அண்ணங்கிட்ட கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம போய் அந்த பொண்ணு வீட்டிலே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. இல்லை, எல்லாரும் வேணாம், அண்ணியும் நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவன். சரின்னு நிலாவும் சேரனும் கிளம்புறாங்க. பொண்ணு வீட்டில் போய் கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த சம்மந்தம் பிடிச்சிருக்குன்னு தரகர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணன் ரொம்ப வெகுளியாக நடந்துக்கிட்டாரு, அவரை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வேலை செய்கிற இடத்துல விசாரித்தோம், அவரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொன்னாங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி ஏதேதோ சொன்னாங்க, ஆனால் அவரை பற்றி ஒன்றுமே தப்பாக சொல்லலை. அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணோட அப்பா. அப்போ பொண்ணு அவங்க அம்மாவும் வராங்க. ஆமாம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பேர் என்ன அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுக்கு கவிதான்னு சொல்கிறாங்க. வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ கண்டிஷன் சொன்னதாக சொல்கிறாரு தரகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அண்ணன்கிட்டே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அண்ணன் அதை பற்றி எதுவும் சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் தான், ஆனால் உங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு அனுப்ப மாட்டோன்னா அப்படின்னு கேட்குறாங்க சோழன். அது இல்லை, கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடாது, தனி குடுத்தனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவிதா. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஏதாவது வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, குடும்பம் தனித்தனியாக இருந்தாலும் குடும்பம் ஒன்றா தானே இருக்க போகுது, உங்கள் அண்ணன் வருவார் போவார், ஆனால் என் பொண்ணை தனியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டார், சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சோழன். உங்கள் எல்லாருக்கும் இதில் சம்மதம், அதனால தான் மறுபடியும் பேச வந்திருக்கீங்கன்னு தரகர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க கவிதாவோட அப்பா. தரகர்னாவே அப்படி தானே, அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் வீட்டில் கலந்து பேசிட்டு நாங்கள் திரும்பவும் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி, நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்த உடனே என்ன தரகரை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே, சரி அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு தரகர் போயிடுறாரு. வீட்டில் வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ணன் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்காது, அதனால தான் ஏற்கனவே ஒத்துக்கலை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அண்ணனை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும், இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். இல்லை, அண்ணன் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பல்லவனும் பாண்டியனும். அப்புறம் பாண்டியன் கூட ஓரளவுக்கு சகஜமாயிடுறாரு. ஆனால் பல்லவனால் அழுகையை அடக்கவே முடியல. இல்லை, அண்ணன் இல்லாமல் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே வெளியே போகிறாரு. டே அப்படின்னு திட்டுறாங்க சோழன். விடுங்க, அவரும் அண்ணனும் தான் இந்த வீட்டில் நிறைய நேரம் ஒன்றா இருக்காங்க, அப்படி இருக்கும்போது டக்குன்னு அண்ணனை விட்டுட்டு மறக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அவனுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே அழுதுட்டு வந்துடுறாரு உள்ளே. சரி, அண்ணன் சந்தோஷமாக இருந்தால் சரி, அண்ணனை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஆனால் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன். சரி, இனிமேல் ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆமாம், சீக்கிரமாக பார்க்கணும், அந்த கார்த்திகாவுக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். என்ன அதெல்லாம் வேணாம், கல்யாண விஷயத்தில் அவசரம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அதெல்லாம் இல்லை, அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கணும், அதை பார்த்து அவங்க வயிறு எறிட்டோம். அவங்க வீட்டு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலையே, நம்ம வீட்டில் சீக்கிரமாக நடக்கணும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். சரி, அந்த பொண்ணு வீட்டில் சம்மதம்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன்கிட்ட பேசாமல் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க நிலா. இல்லை, அண்ணன்கிட்ட சொன்னால் ஒத்துக்காது, அண்ணன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிடலாம், அண்ணன் சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய் விஷயத்தெல்லாம் இதில் காட்டாத சோழா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். வேற என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு நம்ம இதை மறைச்சி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் சரியாகவே படலை, பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. சரி, நம்ம முதல்ல முடிவை சொல்லலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க சோழன். யாருக்கு கால் பண்ணட்டும், பொண்ணுக்கு கால் பண்ணட்டா, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அப்பா நம்பர் தான் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நிலா. வேற பொண்ணுக்கிட்ட பேசுறதுனா உடனே ஜெலஸ் வந்துருமே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாரு. அதுக்கு நிலா பார்த்து முறைக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் எல்லாருக்கும் சம்மதம், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம், சரி நான் ஒரு நல்ல நாளாக பார்த்து குடும்பத்தில் பேசிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. சரின்னு கட் பண்ணிடுறாங்க. அண்ணனுக்கு தெரியாமல் எப்படி இத்தனை நாள் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நிலா. இந்த பக்கம் 3 அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து ஒரே ஃபீலிங்ஸில் இருக்காங்க. எப்படி அண்ணனை விட்டு இருக்க போகிறோம், அண்ணன் நம்மளை விட்டு எப்படி இருக்க போதோ தெரியலையே, இந்த வீடாகவே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே அவங்க அப்பா வராங்க. அப்போ நிலா காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு கேட்குறாரு.
டீ அப்படின்னு சொல்கிறாங்க. குடிச்சு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. எந்நேரமாக குடிச்சிட்டே இருந்தா இந்த டீ டேஸ்டெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. சரி வீட்டில் என்ன தான் நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்பா. இல்லை சேர அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணுமா, அது தனி கொடுத்தன வைக்கணுமா, அவங்க கண்டிஷன் போடுறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் வேணான்னாங்க இப்போ வேணுன்றாங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கார திட்டுறாரு அவங்க அப்பா. இல்லை தனி கொடுத்தன வைக்கிறத பற்றி 3 அண்ணன் தம்பிகளும் பேசி முடிவெடுத்துட்டாங்க, சரின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் கவலையில் தான் இருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி எதுவும் கருத்து இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கருத்தா? என்ன கருத்து? நான் கருத்து சொல்லி யாராவது கேட்பாங்களா? நான் தனி கொடுத்தன வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நல்ல அப்பாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. போட்டோம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு தனி கொடுத்தன போய் சந்தோஷமாக இருக்கட்டும். நீயும் போ, நீ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படுறல்ல, நீயும் போ. கூடவே சோழனும் வரட்டும், சேரனும் வரட்டும், அப்படியே பல்லவனும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், பாண்டியனும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், அவன் கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிலா. நான் என்ன பண்ண போகிறேன்? நான் தனி மடமாக இருக்க போகிறேன்னா என்ன? நானும் ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன். அவன் கல்யாணம் பண்ணா இவன் கல்யாணம் பண்ணான்னு கேட்டதில்லை. அது மாதிரி நானும் ஒரு கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு 1000 பேர் வருவாங்க. இதோ இந்த பயலுகளுக்கு தான் பொண்ணெல்லாம் கிடைக்காது, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. சிரிச்சிட்டே நிலா உள்ளே போயிடுறாங்க. கட் பண்ணால் நாளைக்கு ப்ரமோ காட்டுறாங்க. உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஃபஸ்ட்டு வேணாம் சொன்னாங்க, இப்போ ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பொண்ணு வீட்டில் உங்களை ரொம்ப பிடிச்சிடுச்சா, நாங்கள் ஓகே சொல்லிட்டோம், சீக்கிரம் கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். அதை கேட்டுட்டு சேரனுக்கு ஒன்றுமே புரியல. இதோட இன்னைக்கு முடியுது. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லைக் பட்டனே தட்டி விட்டுடுங்க.